bloody sweet. Hello everyone, I'm Naveen. Welcome to Navajim. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி அண்ட் சூர்யா சார் ஓட ரெண்டு பேர் படம் கருப்பு இந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க, விச் இஸ் வந்துட்டு காட் மூட்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ ஆக்சுவலி இந்த படத்தோட டீசர் பார்த்ததுக்கப்புறம் இந்த எப்படி சொல்றது, இந்த கருப்பு சாமி அந்த ஐயா அந்த கான்செப்ட் வர்றதுனால காட் மூட், ஓகேவா, இந்த அருவாலாம் வச்சுட்டு கருப்பு சட்டை கருப்பு வேஷ்டி எல்லாம் போட்டுட்டு இந்த டைட்டில் செம்ம ஆப்டா இருக்கும். கண்டிப்பா ஒரு இன்ட்ரோ சாங்காக இருக்கும்னு நினைக்கிறேன், நல்லா மாஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சாங் வந்துட்டு நம்ம சாயம் மிங்கர் பாடியிருக்காரு. ஓகே, ஸோ மியூசிக்காக அவர் தான் ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம விஷ்ணு ஏதவன் அவர் தான் வந்துட்டு ரிலீக்ஸ் எழுதியிருக்காரு. இந்த சாங் நான் ஒன்றும் கேட்கல, ஜஸ்ட் ரிலீஸ் ஆனிச்சு மட்டும் வந்துட்டு எனக்கு தெரியும். ஸோ சரி ரியாக்ட் பண்ணலாமா வேணாமா, ஏன்னா வந்துட்டு காப்பிரைட் இஷ்யூ வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ரொம்ப வந்துகிட்டே இருக்கு இந்த சாங்ஸ்க்குலாம். ஏன் ட்ரெய்லருக்கு நம்ம ரியாக்ட் பண்ணால் கூட அதில் வச்சு சாங் போடுவாங்க பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த டியூட் படத்தில் வந்துட்டு பிஜிஎம்லாம் இருக்கும்ல, பிஜிஎம் கடைசியில் அந்த மூச்சை பெச்சரா அந்த போர்ஷனுக்குலாம் வந்துட்டு காப்பிரைட்லாம் கிளைம் பண்ணிக்கிருக்காங்க. ஸோ ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ணதுக்கே ஒரு பயமாக தான் இருக்குது, காப்பிரைட் ரொம்ப கிளைம்ஸ் ஆகுது. ஸோ பரவாயில்ல, இந்த சாங் வந்துட்டு கேட்க நல்லா இருக்கும். சாயோட ஃபேனா இந்த சாங் வந்துட்டு ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இந்த சாங் கேட்டிங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மறக்காம நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வாங்க இப்போ இந்த வீடியோ சாங் வந்துட்டு யாரெல்லாம் என் கூட சேர்ந்து பார்க்க போறீங்களோ பார்க்கலாமா? ஸோ எஸ், கவுண்ட் ஆன் 3, 2, 1 கோ. ஆரம்பமே பீட் அல்லுது, சாய் டச் போல. ஷார்ட் பண்ண
லாஸ்டிங் சூன் சூப்பருங்க. இந்த சாய் அம்பிகர் மியூசிக்கு நான் ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இயர்ஃபோன் போட்டு கேட்டால் அவரோட சாங்ஸ்ல வந்து நிறைய லேயர்ஸ் இருக்கும், ரைட்டா? ஸோ இயர்ஃபோன் போட்டு கேட்குறப்போ அந்த ஒவ்வொரு லேயர்ஸ் வந்து நம்மளால ரசிக்க முடியும், ரைட்டா? இந்த சாங்லாம் லேசே சாரி என்ன சொல்றது, இயர்ஃபோனே தேவையில்லை, சும்மா கேட்டுல தெரியும் போல. இயர்ஃபோன் போட்டு ஒன்றும் காது ஜவ்வு கிளியர் மாதிரி இருக்குங்க. பீட்டு அப்படி இருக்குங்க, ஓகேவா? அப்படியே தரமா இருக்கு. ஒரு லோக்கலாவும் இல்லாம ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டாவும் இல்லாம ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபீஸ்ட், ஒரு படையல் மாதிரி இருக்குங்க சாங்கே. ஓகே, ஒரு சாங்கே ஃபீஸ்ட் மாதிரி இருக்கு, சூப்பரா இருக்கு. விஷுவலியே பாக்குறப்போ அந்த மேக்கிங்ஸ்லாம் பாக்குறப்போ அப்படியே கிரவுண்ட்ல அந்த ஐயா சாமிக்கு முன்னாடி அந்த கான்செப்ட், லைக் வந்து ஒரு திருவிழா கான்செப்ட்ல வந்துட்டு அந்த சாங் அந்த ஆடுற மாதிரி காமிச்சாங்கன்னு நினைக்கிறேன். சாய் வேற லெவல். இப்பதான் டியூட் படத்துல வந்துட்டு நல்ல நல்ல மாஸ் பீஜியம்ஸ்லாம் கொடுத்தீங்க, நல்லா பியூட்டிஃபுல்லான ரொம்ப அழகு வைக்கிற மாதிரி உங்க வாய்ஸ்லயே வந்துட்டு பாடி சாங்ஸ்லாம் இருந்துச்சு டியூட் படத்துல. இந்த அடுத்தது இதுல ஒரு சிங்கிள் வேற லெவல்ல இருக்கு, வேற மாதிரி ஒரு வைப்ல இருக்கு. ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் இந்த சாயோட ஒரு இப்போ சாய் அபியங்கரோட மியூசிக்லாம் கேட்டப்போ இப்படி இருக்கும், லவ்விங்கா ஸ்மூதிங்கா டச்சிங்கா இருக்கும், ரைட்டா? ஒரு வாய்ஸ்ல பாடி கேட்கறப்பலாம் ஒரு மியூசிக்கா இருக்கட்டும் சொல்றேன், ரைட்டா? இப்போ மியூசிக் வீடியோல இருந்து சொல்றேன், ஓகேவா? என்னோட ஃபர்ஸ்ட் கண்டிப்பா எல்லாரோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் சாய் அனிருத் மியூசிக்கல்ல மட்ராசி படத்துல வந்துட்டு சலம்பல சாங் சாய் பாடி இருப்பார்ல, அந்த சாங் கேட்கும்போது சாயாப்பா பாடினது இப்படியே தர லோக்கலா அந்த அந்த உச்சரிப்புலாம் அழகா உச்சரிச்சு அந்த லோக்கல் வார்த்தைகளை அந்த மாதிரி ஸ்லாங்ல பாடி, ஓகேவா? லோக்கலா தர லோக்கலா, ஓகேவா? ஒரு நல்ல வைபான சாங்கா சலம்பல அனிருத் மியூசிக்ல. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சாய் இப்படி கூட உன்னால பாட முடியுமாயா அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா இப்போ இந்த சாங்லாம் கேட்கும்போது உன்னால இப்படி கூட மியூசிக் போட முடியுமாயா, இந்த அந்த மாதிரி தான் கேட்கணும்னு தோணுது, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஸோ எத்தனை பேருக்கு வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸா இருந்துச்சு இந்த மாதிரி சாங்லாம் கேட்கும்போது, சாய் கிட்டே இருந்து வரும்போது. உண்மையிலே எனக்கு சர்ப்ரைஸோட வந்துட்டு ஒரு மாதிரி வைவா இருக்குங்க, என்ன மனசைவா அது அந்த மாதிரி தான் கேட்குற மாதிரி இருக்கு. ஸோ பெஸ்ட் விஷஸ் சொல்லிக்கலாம் நம்ம, ஓகேவா? நல்ல மியூசிக் நம்மளுக்கு தானே, ஓகேவா? நம்ம வைப் பண்ணிருக்கு தானே. ஸோ தேங்க்யூ சாய் அபியங்கர். கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்க மாட்டீங்க தான் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு பர்சனலா மெசேஜ் பண்ண கூட பார்க்க மாட்டீங்க கண்டிப்பா. ஸோ எத்தனை பேர் இந்த காட் மோட் இந்த சாங் வந்து கேட்டீங்க, பிடிச்சா பிடிக்கலாம் சொல்லி கேட்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இது கூட தான் வந்துட்டு கருப்பு படத்துலேருந்து வந்துட்டு டீசர் ரிலீஸ் பண்ணாங்க. அது அடுத்த அப்டேட் வந்துட்டு சாங்கு. ஸோ மேபி அடுத்தது செகண்ட் சிங்கிள் ட்ரெய்லர் எல்லாம் வரும்னு நினைக்கிறேன். படம் வந்துட்டு அடுத்த வருஷம் தான் நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். ஒரு பொங்கலுக்கு வந்துச்சுன்னா நம்ம ஜனநாயகன் நம்ம தளபதி படத்தோட கலெக்ஷன் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், வேற லெவல்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், என்னோட எதிர்பார்ப்புகள் எப்படி நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸ் வந்து கீழே ஷேர் பண்ண பார்த்து வச்சுக்கிறேன். ஸோ see you next video. Thank you. Take care. Bye.